நாங்குநேரியில் திரும்பவும் ஒரு இரட்டை கொலை. இப்போ வரைக்கும் இரட்டை கொலையும் தான் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று நாங்குநேரியில் அங்கே வந்து அதுமாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி அந்த ஒரு வட்டத்தில் பெரும்பத்து அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே வந்து ஒரு தலித் சமூகத்தினர் வாழ்கிறதா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எகைன் அங்கே யார் இருக்காங்கன்றதெல்லாம் விடுங்க. இப்போது அந்த இடத்துல வந்து நேற்று சாயங்காலம் ஒரு டீ கடையில் அங்கங்கே உட்காந்து, உங்களுக்கே தெரியும் சாயங்கால டைமில் ஒரு 8:30 to 9 அந்த டைமில் டீ கடையில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. எங்கே ரோட்டில் போகிறவங்களாம் போயிட்டுருக்காங்க. சடனாக ஒரு ஸ்கார்பியோ காரில், அப்புறம் ஒரு 2 பைக்கோ இல்லை 3 பைக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து ஸ்கார்பியோ கார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு 9 பேர் அதிலிருந்து வந்து போகிற வரவங்களெல்லாம் போட்டு சரமாரியாக தாக்கியிருக்காங்க, வெட்டியிருக்காங்க. அதில் ஒரு நிறைய பேரை தாக்குனதில், அதாவது தாக்குனதுன்னா என்ன, ஒரு ஒரு அருவாள் அந்த கையில் கொண்டு வந்திருந்த இது எல்லாத்தையும் வச்சு வெட்டியிருக்காங்க. அதில் வந்து அங்கே ஒரு வேற்று மாநிலத்தர், ஒரு வட மாநிலத்தர் தொழிலாளி வந்து அவருக்கு வயது எவ்வளோ 42 ஏஜ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து அவர் பேர் வந்து ஜான். அவர் வந்து அங்கே லோக்கலில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனைக்கு மாற்றுத்திறனாளி, அவரால் ஓடவும் முடியல. அவரை போட்டு வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டினதில் அவர் அங்கேயே உயர்ந்துட்டார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து மாரிமுத்தையில் யாருன்னு தெரில, அவர் பேர் இன்னும் சரியாக இங்கே போடலை. அவரும் இன்னொருத்தரையும் வந்து அந்த இடத்துல வந்து அங்கேயே விட்டு 2 பேரும் ஸ்பாட் அவுட்டு. அந்த ஹேண்டிகேப் மட்டும் அவர் மட்டும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் இறந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் 5லேருந்து 6 பேர், எத்தனையோ பேர், ஒரு 5 பேர் மீது ஆயுதங்கள், 6 பேர் மீது இன்னும் 5-6 பேர் மேலே போகிற வரவங்களெல்லாம் போட்டு வெட்டியிருக்காங்க. அந்த திரும்ப வண்டியில் ஏறிக்கிட்டு வண்டியில் போகிற வரவங்களெல்லாம் வெட்டியிருக்காங்க. அந்த மாதிரி சம்பவம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பெட்ரோல் குண்டு எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து அந்த பெட்ரோல் குண்டு எடுத்து கடை மேலே போகிறதாகட்டும், ஊரில் மக்கள் மேலே ஓடிட்டு இருக்கிறவங்க மேலே போகிறதாகட்டும், அவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்காங்க நேற்று மட்டும், நேற்று நைட்டில். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு மிச்சவங்களாம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் போயிட்டு போலீஸ்காரங்களாம் திரும்ப வராமே இருப்பாங்க, வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம். அப்புறம் வந்து இது குறித்து 8 தாக்குதல் 6 பேர் வந்து கைது பண்ணியிருக்கேன், 5 தனிப்படை அமைக்கப்பட்டு மிச்சம் இருக்கிறவங்கள வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. சிசிடிவி காட்சியும் எடுத்திருக்காங்க. 8 பிரிவுகள் கீழே வழக்குகள் போட்டிருக்காங்க. இந்த விஷயங்களாம் ஓகே. பட் ஏன் இது நடந்துச்சு, எதனால் இது நடக்குதுன்றது தானே இப்போ முக்கியம். இப்போ நடந்துருச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அரெஸ்ட் பண்ணவங்க இன்னும் மிச்ச பேர் எஸ்கேப் ஆகிடுவாங்க. 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா மிச்சம் எனக்கு புரியல. இப்போது நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஆகிட்டு தான் இருக்குது. எவ்வளோ தைரியத்தில் இது பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. இப்போ நாங்குநேரினாலே எனக்கு வந்து ஆல்ரெடி மைண்டு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கூல் பையனை வீட்டில் பூந்து ஒருத்தனை வெட்டியிருந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அது வந்து 2023 ஆகஸ்ட்டு அந்த டைமில் தான் வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு ஸ்கூல் பையனை போட்டு வெட்டியிருந்தாங்க தெரியும். அந்த ஏரியாவில் நிறைய இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக்காக இங்கே இருக்கிற எல்லாரையும் சொல்லலை. எந்த தைரியத்தில் ஆப்வியஸாக இது வந்து ஒரு ஜாதிய ஒரு ஆணவத்தில் கொடுக்குற ஒரு அட்டாக்கோ, இல்லை ஒரு கஞ்சா போதை, இல்லை குடி போதை, இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினால தான் நடக்குது. இன்னொரு விஷயம், சட்டம் ஒழுங்குன்ற விஷயங்களும் அங்கே வருதில்ல. இப்போது அந்த இடத்துல ஒரு பயம் இல்லாததுனால நான் வந்து போய் என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் ஈஸியாக வெளியே வந்துடுவேன், எனக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த தைரியத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நினச்சிங்க பாருங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸாக இந்த நியூஸ் வந்து சூடு பிடிச்சிச்சு, அதனால் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், தனிப்படையெல்லாம் அமைச்சு விசாரிச்சுட்டுருக்காங்க. ஓகே, பட் இது எப்படி இதை தடுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து நியூஸ் சேனல்ஸ் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம், நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் போடுறாங்க, நான் எதுவும் சொல்லலை. நான் இதை பற்றி இன்னும் மெயினாக சொல்லி ஆகணும், பேசி ஆகணுன்றதுக்கு சரி யூடியூப்ல இருக்கேன் சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து இந்த எலெக்ஷன் டைமை வச்சு டிஎம்கேவை வந்து பேஷ் பண்ணணும், அவங்க ஆட்சி சரியில்லை அப்படின்னா அது கரெக்டு தான், அது வேற விஷயம். ஆனால் இந்த சன் நியூஸ்னு ஒரு நியூஸ் சேனலு போன வாரம் விஜய் அவங்களோட டிவோர்ஸ் இந்த இஷ்யூ வந்து நியூஸ் வந்துச்சுல, அப்போது இவ்வளோ அவங்க மட்டும் 12 போஸ்ட் அடுத்தடுத்து டக்குன்னு போட்டு வந்தாலுங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு இத்தனோண்டு ஒரு லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இப்போ வந்து வழக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இப்போ நிறைய நியூஸஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போது அந்த திமுக நிர்வாகி வந்து ஒரு 2.5 2.5 வயசு குழந்தைய உங்களுக்கு தெரியும் அப்யூஸ் பண்ணி கொன்னது, அந்த விஷயம் இதெல்லாம் பெருசாக எதுவுமே நியூஸ்லேயே வரமாட்டேங்குது. அதில் மட்டும் இல்லை, இப்போ திண்டுக்கல்ல ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது, நிறைய அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஆனால் எதுவுமே பெருசாக இவங்களாம் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த ட்விட்டரில் எடுத்து போடுறதாகட்டும், இந்த நியூஸ், அதாவது சில நடுநிலையான நியூஸ் இவங்கள மட்டும்தான் போடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நான் எதுவும் காலையில் நியூஸ் போட்டால் இந்த விஷயங்கள் என் கண்ணில் தென்படுறது இல்லைப்பா. நான் திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் சில வாரங்களில் சில நாட்களில் வந்து எலெக்ஷன் வேறு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அகைன்
இந்த விஷயங்கள் வந்து இப்போதான் வந்து இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ பழைய பகையில் இருக்கிற வந்து வந்து பிரச்சனையில வந்து பண்ணியிருக்காங்களா, இல்லை போதையில வந்து ஏதோ பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. சரி, போதைன்ற அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு கொடூரமா தாக்கி கொலை பண்ணியிருந்தா, அதுல ஒரு நார்த் இந்தியன் காய் இருந்திருக்காரு. அவருக்கு என்ன சொல்ல போறாங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ இழப்பீடு கொடுத்தா சரியாயிருமா? அவங்கள வந்து இப்போ கொலை பேர் பண்ணியிருக்காங்க. இது ஜாதி தொடர்பான மோதல், சொத்து மோதல் என்பது பற்றி சில சமூகவாதி ஜாதி சொத்து ஏதோ பிரச்சனையான பட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்றதே ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருக்கு. பட் அகைன் ஃபர்தராக வந்து இப்போ ஆக்ஷன் எடுத்து இல்லை இது என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து நமக்கு எப்பவும் தெரிய போகிறதில்ல, அது வேற விஷயம். பட் அகைன் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நியூஸ் சேனல்ஸ் வந்து ஏன் இது வந்து பெருசாக இதை பற்றி பேசாமல் இருக்காங்க. ஒரு விஜய் அவங்களோட டிவோர்ஸ் கேஸ்னால் உட்காந்து அவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஐ மீன் சென்னை ஐடி வாலிபர் வந்து இங்கே தூத்துக்குடியா இங்கே திருநெல்வேலி அங்கே ஒருத்தர் வெட்டி கவின்னு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு கேஸ்லாம் ஆச்சு. ஏன் இப்போ அஜித் கேஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு உறப்பட்ட கேஸுகள் இந்த கஞ்சா போதையில் மாதத்துக்கு ஒன்று விடுங்க, வாரத்துக்கு ஒன்று ஏதாவது இந்த மாதிரி ஒன்று எங்கேயாவது போட்டு எவனா கஞ்சா போதையில் அடிச்சு கொலை பண்ணுறான், இல்லை இந்த மாதிரி போயிட்டு ஜாதியை இதில் ஒரு கொலை பண்ணுறாங்கிற நியூஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக. இது பெருசாக ஆக்ஷன் டிஜிபின்னு ப்ராப்பராக அசைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே பெருசாக பயன்றதே இல்லாமல் தான் இருக்குது. போகிறவன் வரவங்களாம் சேஃப்டியாக இல்லாமல் வெட்டு வாங்கிட்டு தான் வரணும் போல இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அதான் இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். இன்கேஸ் இந்த விஷயத்தில் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் தான் வந்து நியூஸ்லேயோ இல்லை எல்லா இடத்துலையும் எனக்கு கிடைச்ச சோர்ஸஸ் படி இப்போ நான் வந்து பார்த்து சொன்னேன். பார்க்கலாம் ஃபர்தராக இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இது இப்படியே அப்படியே விட்டுருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளில் இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படியே ஃபேட் ஆயிருமா என்ன எதுன்றதில்ல. ஏன்னா அந்த ஊருக்காரங்க தான் போயிட்டு இப்போ போலீஸ் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாவம் அந்த இறந்தவங்களோட இவங்களாம் வந்து ரொம்ப இந்த அழுகிற மாதிரிலாம் காமிச்சாங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அகைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்காத மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் எடுத்து அந்த எல்லாருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு ஃபீல் கிடைச்சாங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக அப்போ தான் பாரு இதுக்கு எல்லாருமே மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே அப்படி இப்படின்லாம் வந்து கொஞ்சம் கண்டனமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அகைன் எல்லா ஆக்ஷனுக்காக அவங்களுக்கு இவங்க மேலே கண்டனம் போடுறது, இவங்க அவங்களுக்கு மேலே கண்டனம் போடுறதுலாம் இருக்கட்டும், ஆக்ஷன் எடுக்கணும்ல. சரி, அடுத்த வேறு ஏதாவது டாப்பிக்கில் திரும்பவும் பேசலாம். தேங்க்யூ.